ஹலோ கைஸ், ஐ எம் வருண். சுமார் 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு நமது சோலார் சிஸ்டம், நமது சூரிய குடும்பம் உருவானுச்சு. நமது சூரிய குடும்பத்தில் நமது பூமியோடு சேர்த்து 8 கிரகங்கள் நமது சூரியனை சுற்றி வருது. நமது சூரியனை இந்த 8 கிரகங்கள் மட்டும்தான் சுற்றி வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்லை. நமது சோலார் சிஸ்டத்தில் 8 கிரகங்களோடு சேர்த்து லட்சக்கணக்கான ஆஸ்ட்ராய்டு, கோமெட்ஸ் போன்றவையும் நமது சூரியனை சுற்றி வருது. இதில் ஒரு வால் நட்சத்திரம் சூரியனுக்கு மிக அருகில் செல்லுது. இந்த வால் நட்சத்திரம் சூரியனை கடந்து சென்றுச்சா இல்லை அங்கேயே அழிஞ்சிருச்சா, அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது அப்டேட்டை நீங்கள் பார்க்கணும்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க டீட்டெயில்டாக பார்ப்போம். C2026A1 மேப்ஸ் என்ற கோமெட்ஸ் வால் நட்சத்திரம் ஏப்ரல் 4, 2026 சூரியனோட சர்ஃபேஸிலிருந்து 1,61,000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சூரியனுக்கு மிக அருகில் செல்லும் போது சூரியனோட எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்னால் இந்த வால் நட்சத்திரம் அங்கேயே அழியுது. இந்த கோமெட், இந்த ஆஸ்ட்ராய்டு மாதிரி நமது சோலாஸ்டத்துக்குள்ள எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமது சோலாஸ்டத்துக்குள்ள, நமது சூரிய குடும்பத்துக்குள்ள மார்ஸ் மற்றும் ஜூபிட்டர் பிளானட்டுக்கு இடைப்பட்ட பகுதியில் மெயின் ஆஸ்ட்ராய்டு பெல்ட்னு ஒன்று அமைஞ்சிருக்கு. அந்த மெயின் ஆஸ்ட்ராய்டு பெல்ட்ல 1.7 மில்லியன் 17 லட்சம் ஆஸ்ட்ராய்டு அந்த மெயின் ஆஸ்ட்ராய்டு பெல்ட்ல அமைஞ்சிருக்கு. இதில் உள்ள எல்லா ஆஸ்ட்ராய்டும் நமது சூரியனை சுற்றி வருது. நமது சோலாஸ்டத்துக்கு வெளியே இது மாதிரி ஏதாச்சும் ஆஸ்ட்ராய்டு அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், அமைஞ்சிருக்கு. நமது சோலாஸ்டத்துக்கு வெளியே, நமது சூரிய குடும்பத்துக்கு வெளியே கைப்பர் பெல்ட்னு ஒன்று அமைஞ்சிருக்கு. அந்த கைப்பர் பெல்ட்ல மார்ஸ் மற்றும் ஜூபிட்டர் பிளானட்டுக்கு இடைப்பட்ட பகுதியில் அமைஞ்சிருக்கிற 1.7 மில்லியன் ஆஸ்ட்ராய்டை விட 17 லட்சம் ஆஸ்ட்ராய்டு கோமெட்ஸை விட அதிகமான ஆஸ்ட்ராய்டு கோமெட் நமது சோலாஸ்டத்துக்கு வெளியே உள்ள கைப்பர் பெல்ட்ல அமைஞ்சிருக்கு. இதில் உள்ள எல்லா ஆஸ்ட்ராய்டும், எல்லா கோமெட்ஸும் நமது சூரியனை அப்டேட் பண்ணிட்டு இருக்கு. இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு ஆஸ்ட்ராய்டு கோமெட்ஸ் நமது பூமி நோக்கி வருதா அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் மற்றும் ஆஸ்ட்ரோனமர்ஸ் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா சிறிய அளவுள்ள ஆஸ்ட்ராய்டு ஆச்சு நமது பூமியில விழுந்துச்சுன்னா அந்த சிறிய அளவுள்ள ஆஸ்ட்ராய்டு நமது பூமியோட அட்மாஸ்பியர்ல என்டர் ஆகிறப்ப சிறிய அளவுள்ள ஆஸ்ட்ராய்டு அட்மாஸ்பியர்ல எரிஞ்சு அழிஞ்சிரும். அதுவே மிகப்பெரிய அளவுள்ள ஆஸ்ட்ராய்டு ஆச்சு நமது பூமியில் விழுந்துச்சுன்னா நமது பூமியில் பெரும் பாதிப்பு ஏற்படும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மிகப்பெரிய அளவுள்ள ஆஸ்ட்ராய்டு நமது பூமியில் விழுந்துச்சு. நமது பூமியில் விழுந்த அந்த மிகப்பெரிய அளவுள்ள ஆஸ்ட்ராய்டுனால டைனோசரோட இனத்தோடு சேர்த்து 80% உயிரினங்கள் நமது பூமியில் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுச்சு. 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நமது பூமியில் விழுந்த மிகப்பெரிய அளவுள்ள ஆஸ்ட்ராய்டுனால ஒரு கொடூரமான அழி நமது பூமியில் ஏற்பட்டிருக்கு. அதனால ஏதாச்சும் ஒரு ஆஸ்ட்ராய்டு இல்லைனா கோமெட் பூமி நோக்கி வருதா அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் மற்றும் ஆஸ்ட்ரோனமர்ஸ் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃபைனலாக அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.